சிறுகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. முதலாளியம்மான்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே ஒருத்தர் வந்து ஒரு பார்சலோட வராரு. உடனே விஜய் எந்திரிச்சு போய் என்னப்பா என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முதலாளியம்மா இல்லைங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் தான் இந்த வீட்டு முதலாளியம்மா, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க மீனா முதலாளியம்மா இல்லைங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னது மீனா முதலாளியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே விஜயா கிச்சனில் இருந்த மீனாவை மீனா இங்கே வாடி வெளியே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. வெளியே வந்த மீனா என்னத்த என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் இப்படி தான் ஊருக்குள்ளே சொல்லிக்கிட்டு தெரியறியா, நீ தான் இந்த வீட்டு முதலாளி அம்மாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் எப்போ அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. அம்மா முதலாளியம்மா நீங்கள் தானே மீனா முதலாளியம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்தவர் கேட்குறாரு. ஆனால் நீங்கள் வேற என்ன திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. முத்து ஐயா தான் என்னை அமிச்சாங்க, கட்டலுக்கு வந்து இந்த கொசுவலை அடிக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை அமுச்சு விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. உடனே விஜயா இருந்துட்டு அடாடாடாடா இந்த கட்டலுக்கு இது ஒன்று தான் கேடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ணா நீங்கள் வாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க மீனா. கொசுவலையை கொண்டு வந்தவர் வந்து அம்மா நீங்கள் தாம்மா இதை திறப்பு விழா பண்ணணும்னு சொல்லி ஐயா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு கத்திரிக்கோளை நீட்டுறாரு. அதை பார்த்துட்டு இருந்த விஜயா ஆமாம் பெரிய ஜவுளி கடையை திறந்து வைக்கிறா, இதில் இது ஒன்று தான் கேடு, அப்படியே குத்து விளக்கும் ஏற்றி வேடி அப்படின்னு சொல்லி நக்கலா கிண்டலாக பேசுகிறாங்க. அண்ணா எதுக்குண்ணா இதெல்லாம் நீங்களே போய் பிரிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மீனா. இல்லை முதலாளி அம்மா ஐயாவோட ஸ்ட்ரிக்டான ஆர்டர் இது, நீங்கள் தான் கட் பண்ணி ஓப்பன் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே மீனா அதை கட் பண்ணி ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. அவர் வந்து கொசுவலை அடிக்கிறதுக்கு போயிடுறாரு. வந்தவர் கொசுவலை அடிக்கிறதையே பார்த்துட்டு இருந்த விஜயா மீனாவை முறைச்சிட்டு நிற்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து ஸ்ருதி வீட்டுக்குள்ளே வராங்க. வந்தவங்க மீனாவை பார்த்த உடனே ஹாய் அப்படின்னு சொல்ல வராங்க. உடனே விஜயா திரும்பினோடனே ஹாய் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராங்க. வாமா ஸ்ருதி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. கொசுவலை அடிச்சிட்டு இருக்கிறத பார்த்த ஸ்ருதின்ட்டு என்ன ஆண்டி இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கிடக்கிறதெல்லாம் கிடக்கட்டும் கிளவியை தூக்கி மனையில் வைங்கிற கதையா, இந்த பளிங்கு கட்டலுக்கு பட்டு குச்சலம் கேட்குது அப்படின்னு சொல்லி விஜயா பசாரிக்கிறாங்க. உடனே ஸ்ருதி வந்துட்டு வாட் கொஞ்சம் ஆண்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் கிடக்குது விடுமா, இதுகளுக்கு வேறு வேலையே இல்லை, அந்த கட்டலுக்கு அந்த கொசுவலை ஒன்று தான் கேடாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஐயோ இந்த கட்டல் ஆல்ரெடி இங்கே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது ஆண்டி ஹாலில், இதில் இது வேறையா, இது போட்டோன்னா நிறைய டஸ்டெல்லாம் அதில் வந்துடும் ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட விஜயா வந்துட்டு உனக்கு தெரியுது இதெல்லாம், நம்ம சொல்ல போனால் நம்ம வில்லி ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே மீனா இருந்துட்டு அதை டெய்லி க்ளீன் பண்ணுற வேலை என்னோடது, இதில் யாரும் தலையிட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னன்ட்டு இப்படி சொல்கிறாங்க, இந்த வீட்டில் இவங்க மட்டும்தான் இருக்காங்களா, இவங்க இஷ்டத்துக்கு முடிவெடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. விடுமா என்னமோ பண்ணிட்டு போட்டும் அப்படின்னு சொன்ன விஜயா மீனாவை பார்த்து ஸ்ருதி டயர்டாக வந்திருப்பா, போய் அவளுக்கு காஃபி போட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே மீனா இருந்துட்டு எனக்கு வேலை இருக்குது, அவங்களே போட்டு குடிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாத்தியாமா இவளுக்கு ஒரு திமிர, ஒரு காஃபி போட சொன்னதுக்கு பெருசாக அழட்டிக்கிறா அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி வந்துட்டு விடுங்க ஆண்டி நானே எனக்கு காஃபி போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இருமா நீ ஏமா போய் கஷ்டப்படுறேன், நான் உனக்கு காஃபி போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. விஜயா போகிறதையே பார்த்துட்டு இருந்த ரெண்டு பேர் விஜயா கிச்சனுக்குள்ளே போனதை பார்த்துக்கிட்டு உடனே ஓடி வந்து ஸ்ருதி வந்து மீனா கிட்ட சூப்பர் மீனா இந்த செட்டப் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த கொசுவல் அடிக்க வந்தவர் வந்து அந்த வேலையை முடிச்சுட்டு முதலாளி அம்மா வேலை முடிஞ்சிருச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இப்படி சொல்கிறத முதல் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. இல்லை முதலாளி அம்மா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அது கரெக்டாக மாட்டி கொடுத்துட்டு வர சொல்லி முத்து ஐயா தான் சொல்லியிருக்காரு முதலாளி அம்மா அப்படின்னு திரும்ப முதலாளியம்மான்னு சொல்கிறாரு. உடனே மீனா வந்துட்டு நான் ஒன்றும் இந்த வீட்டோட முதலாளியம்மா கிடையாது, உங்களை யார் அமிச்சாரோ அவருக்கு நான் பேயாட்டம் ஆடுறவ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே போயிடுறாரு. கொசுவல் அடிக்கிறவர் கேட்டை தாண்டி வெளியே வராரு. முத்து காரில் அங்கே நின்றுட்டு இருக்காரு. என்னென்ன நான் சொன்ன மாதிரி சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம்மா உள்ளே போய் சொன்னேன் முதலாளியம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் அதெல்லாம் ஓப்பன் பண்ணாங்க, நான் கொசுவலை அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கொசுவலை அடிச்சதை இருக்கட்டும், நான் போட்ட வேலை எப்படி அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு. என்ன ஐயா நீங்கள் வேற கொசுவலை அடிச்சிங்களா தனியாக அப்படின்னு சொல்லி கேட்குறாரு வந்தவர். அது இல்லைண்ணே நான் என்ன சொல்லி அமிச்சேன் உங்ககிட்ட, முதலாளியம்மான்னு சொல்லி சொன்னல மீனாட்ட சொன்னீங்களா அப்படின்னு கேட்குறாரு. வந்தவரும் ஆமாம் நிறைய டைம் முதலாளியம்மான்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதில் சந்தோஷமா மீனாக்கு, அவங்களோட ரியாக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு. வந்தவர் இருந்துட்டு உடனே வீட்டுக்குள்ள வயசானம்மா இருந்தாங்க, அவங்க தான் சும்மா திட்டிக்கிட்டு கத்திட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே முத்து இருந்துட்டு அதை விடுங்கண்ணா அது எங்கள் அம்மா தான், அவங்க எப்போவுமே அப்படித்தான், வந்த விஷயத்த சொல்லுங்கள், மீனா என்ன சந்தோஷமாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க ஐயா நான் முதலாளியம்மான்னு சொன்னது ஒன்றும் அவங்களுக்கு பெரிய சந்தோஷமாக தெரியல, உங்களை யார் அமிச்சாங்களோ அவர்கிட்ட போய் சொல்லுங்கள், நான் பயங்கரமாக பேயாட்ட ஆடுறவ அவருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்டு ச்சே அப்படின்னு முத்து சரிச்சிட்டு நின்றுட்டு இருக்காரு. மீனாவை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக முத்து என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாரு. மீனா வந்து அதை கண்டுக்காத மாதிரியே காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர்த்தோட இந்த செல்ல சண்டையும் குறும்பும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்குது.